வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாடாளுமன்றத்தில் பல பேருடைய கருத்துக்கள் பெரிய அளவுக்கு எடுபட்டாலும் இன்னைக்கு ராசா அவருடைய பேச்சு, கனிமொழியும் அவரும் சிறையில் இருந்தபோது நடந்தது என்ன, காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவை எப்படி பார்க்குது, அதையும் தாண்டி எப்போ எடுத்தாலும் பிஜேபியினர் மிசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, இந்த ரெண்டை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது காங்கிரஸ் என்ன நடந்தது, இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதவாதம் அப்படிங்கிறத பிஜேபி எப்படிலாம் கொண்டு வராங்க அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளவு இடைமறித்தல், அவ்வளோ சத்தம் போட்டு என்னை பேச விடுங்கன்னு சொல்லி பேசுகிறார். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராசா அவர்களுடைய, ஏன்னா ராசாவுடைய எப்போ பேச்சினாலும் பார்த்திங்கன்னா கருத்துள்ளதாக இருக்கும். திமுகவில் ஒரு தலை சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதியாக இருக்கக்கூடியவர் ராசா. ஏற்கனவே முரசொலி மாறன் அவர்கள் இருந்திருக்காங்க, ஐயா வைகோ இருந்திருக்காரு. அந்த வகையில் தன்னுடைய பேச்சு எல்லாத்தையும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். நாடாளுமன்றத்தில் சில பேர் பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி கட்சியில் எம்பி பேசும்போது அருமையாக பேசுவாங்க. காங்கிரஸ் இதில் நம்ம டிஎம்சி கோஷ் அவர் நல்லா பேசுவார். இதெல்லாம் பேச்சு அப்புறம் மஹிமா மைத்தா அலற விடுவாங்க. இப்படி நிறைய பேர் பேச்சு ரொம்ப நாடாளுமன்றத்தில் கவனிக்கத்தக்க பேச்சு, கருத்தாக பேசுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசா அவருடைய பேச்சு, அவர் என்ன சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் நேரு அவர்களை பற்றியும் இந்திரா காந்தி அவர்களை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவீங்கன்னா நீங்கள் மிஸ்ஸாவையும் எமர்ஜென்சியும் கொண்டு வந்தது காங்கிரஸுங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், என்னையும் கனிமொழி அவர்களையும் 2Gயில் அரெஸ்ட் பண்ணும்போது இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போது காங்கிரஸிடமிருந்து எந்த யாசகத்தையும் திமுக பெறலை. இன்றைக்கி திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்கிறது இல்லைன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி பதில் சொல்கிறார். என்ன குற்றச்சாட்டு, நாங்கள் ஒரு டீலிங்கில் இருக்கோம், எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கு. ஆனால் அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது திமுக முதல்வராக கலைஞர் இருக்கிறார், அவருடைய மகளான கனிமொழி அவர்கள் தீகார் ஜெயிலில் இருக்காங்க, நானும் தீகார் ஜெயிலில் இருக்கோம். அப்போ காங்கிரஸ் நினச்சிருந்தா எங்களை வெளியில் விட்டுருக்க முடியுமா, முடியாதா? ஏன் காங்கிரஸ் எங்களை வெளியில் விடலை? அப்போ நேர்மையாக தானே நடந்தது. இப்போ இந்த நேர்மை இருக்கிறதா? எத்தனை பிஜேபி, எத்தனை ஷிண்டே, எத்தனை அஜித் பவார், சொல்லிகிட்டே போகலாம், எத்தனை சிராக் பாஸ்வான், எத்தனை ஜெயந்த் சௌத்ரி, மஞ்சு, இந்த மாதிரி எத்தனை பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இன்றைக்கி சட்டத்தின் பார்வை இல்லை சாதாரண விசாரணையை கூட எதிர்நோக்கி இருக்காரா? இதற்கு பதில் சொல்லுங்கள். அப்போ காங்கிரஸ் மற்ற கட்சியெல்லாம் மோசம், பிஜேபி மட்டும்தான் யோக்கியம். காங்கிரஸை பற்றி இவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் இதையும் பேசணும். எதை பேசணும்? காங்கிரஸ் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே எங்களை சிறை வைத்தது, அதற்கு பிறகு நாங்கள் தான் வெளியில் வந்தோம். ராசா அவர்கள் பேசும்போது இவ்வளோ ஒரு கூச்சல் ஏன்? இன்றைக்கி எமர்ஜென்சிங்கிறாங்க. எமர்ஜென்சி தப்பு, மாற்று கருத்தே இல்லை, மிஸ்ஸா தப்பு தான். கடந்த கால அனுபவங்களிலிருந்து எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம், இந்திய தேசத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இதை பேச அருகதில்லை. இன்றைக்கி ராஜா அவர்களுடைய பேச்சு முழுக்க கேட்டவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியும். இன்றைக்கே தமிழகத்துக்கு பேரிடர் நிவாரண நிதி மறுக்கப்படுகிறது. நமக்கு மட்டும் மறுத்தா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்கறதில்ல. வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி வெளியில் நின்றுட்டுருக்காங்க, பணம் கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை அறிவிங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஃபண்டு கொடுக்கல. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படுகிறது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இறக்கைகளெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடுவோம், அதில் பல தகவல்கள் சொல்லியிருக்கோம், எப்படி இவர்கள் சட்டத்தை பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இவ்வளோத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன் இதை சொல்கிறோம்னா ராசா அவருடைய இன்றைய பேச்சு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய வச்சு பிஜேபி கத்திட்டு இருக்காங்க. அதில் பாட்டு கருத்தே இல்லை. பிஜேபி அவங்களை பேச விடாமல் தடுத்து எந்த அளவுக்கு அவரை கலாட்டா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு அழுத்தமான தன்னுடைய பதிவை இன்றைக்கி ராசா பதிய வச்சுருக்காரு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, திமுக மேலே நமக்கு 1000 குறை இருக்கும். ஆனால் நாடாளுமன்றத்தில் பிஜேபியுடைய இந்த மாதிரியான மக்கள் விரோத இதை சொல்லணும். அவர் கேட்குற ஒரு நல்ல பாயிண்ட், நம்ம தொடர்ந்து இதான் சொல்லிகிட்டு இருப்போம். ஊழல் அதை கூட சாதாரணமாக சகிச்சுக்கலாங்க, எல்லா ஊர்லேயும் ஊழல் இருக்குது. ஆனால் மதவாதம் அப்படிங்கிறது நாட்டுக்கே பேராபத்து. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான அஜித் பவார் என்ன சொல்கிறாரு, ஐயா தயவுசெய்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வராதிங்க அப்படின்னு முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்குறாரு, ஷிண்டே கொடுக்குறாரு. ஏன்? எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபி மட்டும்தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, அவங்க உள்ளேயே வேணாம், அந்த மக்களை வெறுக்கத்தக்க வகையில் நடக்கிறீங்க. எல்லாத்துக்குமான அரசு, எல்லா மக்களுக்கும் நான் பாதுகாப்பானவன் அப்படின்னு நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சொல்கிறீங்க. அதன்படி நடந்தீங்களா? இதை ராசா அவர்கள் பேசியது ரொம்ப துணிவான பேச்சு. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், எவ்வளோ எம்பிக்கள் இங்கேருந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. சில பேர் மட்டும்தான் நம்ம சு வெங்கடேசன் பரவாயில்லப்பா நல்லா கேட்குறாருப்பா, அவர் பேசுகிறார், எந்த சின்ன விஷயம்னாலும் வந்தார்.
ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், போன தடவை இந்த தடவை கூட எத்தனை பிரச்சனையை பற்றி அவர் பேசினார் சொல்லுங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்லாம் சொல்கிறாங்கல்ல பாமக, எத்தனை பிரச்சனை இஷ்யூவில் அவர் பேசியிருக்காரு. போன தடவை அவர் நாடாளுமன்றத்தில் கலந்துக்கிட்ட நாட்களே கம்மி. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசணும்ல. தமிழனாக நமக்கு வந்து பரவாயில்லப்பா, சூப்பராக பேசுகிறாருப்பா, நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். திமுகவில் இன்னைக்கு ஆழ்ந்து படித்து பெரியார் இயக்க கொள்கைகளையும் திராவிட இயக்க கொள்கைகளையும் பேசக்கூடியவர் ஆ ராசா. பெரிய பொறுப்புக்கு வர தகுதி படைத்தவர் ஆ ராசா, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவரை வந்து இன்னும் அவங்க கட்சி இன்னும் டெவலப் பண்ணுன்னு தான் நம்மளோட எண்ணம். எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவர் சொன்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் மக்கள்கிட்ட எப்படி போய் எதிரொலிக்கும்? ஆமாப்பா, ராஜா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் காங்கிரஸ் ஆட்சியில் தானே இப்போ சிறையில் வச்சாங்க, பிஜேபி ஆட்சியில் வச்சாங்க. எல்லா கூட்டணி கட்சியும் அந்த இப்போ பிஜேபி அவருடைய கூட்டணி கட்சி எத்தனை பேர் உள்ள வச்சுருக்காங்க கேட்டால் நம்ம நேர்மையை பாதுகாவலர்னு மோடி சொல்கிறார், இதுதான் பாதுகாவலரா? மற்றபடி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரே சத்தம், பேசவே விடக்கூடாதுங்கிறதுக்காக. இதே மாதிரி தான் மஹிமா மைத்தா பேசும்போது, அவங்க பேசும்போது இதே மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க, அமைதியாக இருக்கீங்களா இல்லையா, ரவுண்டு கட்டி அடிப்பங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்களை இதனா அடிக்கடி உதைன்னு பேசுகிறாங்களா, அந்த மாதிரி தான் பேசணும் பொழுது உண்டு. இவங்க நியாயமாக பேசுனா பிஜேபிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசினா தான் பிஜேபிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க பொழுது. ஏன்னா அவங்க மொழியிலே பதில் சொல்லணும் பொழுது. நாடாளுமன்றம் அதுக்கு இருக்குது. அந்த அவை எவ்வளோ கண்ணியமான அவை. ஒரு நிமிஷம் ஒரு 6 மணி நேரம் நாடாளுமன்றம் நடந்தால் 1.5 கோடி கிட்ட செலவாகுது. அப்போ 14 நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கி இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தன்கருங்கிற ஸ்கூல் பையன் மாதிரி எல்லாத்தையும் என்னென்னா அவர் நினைக்கிறது நடக்கணும். சர்வாதிகாரி மாதிரி உள்ளே உட்காந்துருக்காரு. மோடி ஒரு சர்வாதிகாரினா தன்கர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கார். எப்படி அவை ஒழுங்காக நடக்கிறது? ஓம் பிர்லா முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே யாரையும் பேசவே விடுறதில்ல. எதுவும் பேசாமல் நாடாளுமன்றம் எப்படி இயங்கும்? மாற்றில் இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் பேச வச்சானங்க விவரம் புரியும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார்கள். எல்லாருடைய விவாதங்களையும் மக்கள் கேட்டாலே, எல்லாருடைய விவாதம் வேணாம், ஒரு 10 பேர் விவாதம் கேட்டாலே போதும், பிஜேபி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்குவோம். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க 10 பேர் விவாதம்லாம் வேணாங்க, டெய்லி மோடி பேசுகிறத கேட்டாவே போதுமே. இன்னொருத்தர் மோடி பேசுகிறது கேட்கலாம், அதை யாருங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு? சும்மா மங்கி பார்த்து ஏதோ மங்கி பார்த்துன்னு பேசிகிட்டு இருக்காரு. அது அவரும் உங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான். அண்ணாமலை எது கேட்குறாரு இல்லையா தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி நாடாளுமன்றத்தை அலற வைத்து விட்டார் ஆ ராசானே சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ பெரிய அளவுக்கு மக்களால் பகிரப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.